அறிந்த உடனே அந்த வீரனுடைய பெண் அம்மா அழாவிலேயே கஞ்சலத்தை தொடர்ச்சி ரகசியமா சமாச்சாரம் சொன்னாள். ராமலட்சுமணன் மதிக்கலையம்மான்னு சொன்னாள். உடனே சீத்தை சொன்னாள், இது புரியத்தான் நீ என்ன சமாதானம் பண்ணினே, உன் வார்த்தையை நம்பினேன். இப்ப டாக்டர் எல்லாம் கை பார்த்துட்டு அழகால் நீ வலிக்கலன்னு மேலே இருக்கிறவ சொன்னா நான் காப்பேன. என்ன ஏதோ நீ ஆசுவாசப்படுத்த சொல்றேன், இனிமே எனக்கு என்ன ஆசுவாசம் இருக்குன்னா, அம்மா அனுத்தம் உத்தபூர்வமே நசவட்சே கதாச்சன, என் காலத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு அப்பாவுடைய ஒரு உத்தரவு. இது சொன்னதும் இல்லை, இன்னமே சொல்ல போறதும் இல்லை. நான் ஒரு ரகசியம் சொல்றேன், இந்த வெளியில நான் சொன்னேன்னு சொல்லாதேன்னா. என்ன நீ உட்கார்ந்து இருக்கிற விமானம் இது நம்ம ஊர்ல ஜப்பான்ல பண்ண விமானம் இல்லை. இதம் விமானம் புஷ்பகந்திர விமானம், இது தேவலோகத்திர பண்ணின விமானம். திவ்யம் தேவலோகத்திர பண்ணின விமானம். தீட்டு வந்தவாட தூக்காது. ராமலட்சுமணன் மறிச்சிருந்தா அவங்களுக்கு தீட்டு வந்திருக்கும். திவ்யம் முன்னால பகிஷ்டாஸ்திரிகள் வண்டியில கூட போறதில்லை, நதிகள் தாண்டதில்லை. அப்படி இல்லாம வழக்கம். திவ்யம் துவாம் தாரையன் நைவம் எத்தேதோ கட ஜீவிதம். ராமலட்சுமணனுக்கு உயிர் போயிருந்தா தீட்டு வந்திருக்கும். இப்ப தூக்காது இந்த விமானங்களை கீழே வடிச்சு விழுந்திருக்கோம்னா உடனே என்ன பண்ணினான், கிருதாஞ்சலி உவாசேனம், அம்மா உன் வாக்கு சத்தியமாக எனக்கு திருவங்கல்ல பிச்சை கிடைக்கணும். சீதை சொன்னாள்.